இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்க போகும்போது போன் டிபி எலும்பெல்லாம் பூரா உருகி போச்சு. எலும்பை கட் பண்ணணுங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஒட்டு எலும்பு வச்சு என்ன பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கலாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு என்ன ஆகி போச்சு, எதை ஆகிட்டாலும் கூட பரவாயில்ல, என் பிள்ளை உட்கார்ந்துட்டு உயிரோடு இருந்தா போதும். என் ஒரே பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது. நம்மளை திட்டாரு, சண்டால பயலு குடிச்சு போட்டு குடிச்சு நம்மளை திட்டாரு. ஆனா குருநாதர் என்ன செய்யறாரு, ஆபரேஷன் போன உடனே இவ குழப்பம் கொடுத்தன்னு ஒண்ணு எடுக்கல. ஆபரேஷன் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி எந்திரிச்சு நடக்காது, போகணும் வராது. அம்மா மாதிரி உட்காந்து சோத்தை சாட் போட்டு அதுக்கு வேண்டிய ஆளு பக்குவம் பண்ணி தான் வரணும். ஆனா வேற ஜாமானும் எந்திரிச்சு நடக்க முடியாது. என்ன போகல வரலாம், அவள் தொட வேணும். அதே அவன் சொல்லித்தாங்க, என்ன பொம்மையா இருந்து சாப்பிடலாங்க, ஏன்னா எலும்பு பூரா அரிச்சிருச்சு, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த ஹலோ சவுண்ட் வருதுங்களா, சப்தத்தை காணுமா? ஹலோ இப்ப வருது. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா, குருநாதர் எல்லாம் பண்ணணும், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எல்லாம் செக்அப் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு ஒன்னு ஆபரேஷன் பண்ண தள்ளி விட்டாங்க. உள்ளுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு உனக்கு இந்த நினைவு இருக்குது, ஒண்ணு செய்ய முடியல. குதிக்கிறாரு, சாமி ஒத்த பிள்ளை சாமி, அது ஆபரேஷன் பண்ண தொலைஞ்சு போண்டா அப்படிங்கிறாரு. இங்க இருந்து ரகலை பண்ணிருக்கு. இப்படியே 2 பேருக்கு நகலை. அதை அவர் 23 பாஷையில பேசுறாரு. இதுக்கு எல்லாம் கலவடா போடா அப்படின்னு இருக்கிறாரு. அப்புறம் அங்க போனா ஆபரேஷன். அப்புறம் போனா என்ன செய்யிட்டாங்க, இந்த முதுகுக்கு பேண்டேஜ் ஓடுறா அப்படின்னாரு. அது வேத்தல வந்துகிட்டு இருக்கு. இந்த முதுகுக்கு பேண்டேஜ் போடுறதுக்காண்டி என்ன செய்யறாங்கன்னா, இந்த சட்டையெல்லாம் போட்டு இந்த பேண்டேஜ் போட போகும்போது இந்த முதுகு எலும்பு ரொம்ப பலவீனமா போச்சு. இப்படி வளைஞ்சு இன்னும் கூட அந்த அம்மாவுக்கு அப்படின்னா இருக்கு. இப்போ ஒரு 2 இன்ச்சு உயரம் கம்மியா இருக்கு, முதுகு இப்படி பெண்டாகி போச்சு. போய் இந்த மாதிரி சொல்றாங்க. அவன் போன உடனே யார, நீ டாக்டர், நான் டாக்டர், நீ டாக்டர் போய் சொல்றாங்கிறாரு. சொல்லன்னா விடாலும் விட மாட்டேங்கிறாரு, போடா அப்படிங்கிறாரு. எப்படி இந்த மாதிரி இது பண்ணிட்டுங்க, இந்த இடுப்பு இதுல இந்த காலை இப்படி வச்சு போட்டு இந்த பக்கம் நெஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு நடு பழத்துல பள்ளம் இப்படி உழையுது. அப்ப நீங்க இந்த மாதிரி பேண்டேஜ் போடுங்க அப்படின்ட்டு, இதே மாதிரி முதல்ல இது போடுங்க, முதல்ல பேண்டேஜ் போட்டு இந்த கட்டை உருகிற மாதிரி சொல்ல அங்கிருந்து சொல்லி விடாருங்க. இந்த மாதிரி மெத்த மாதிரி வச்சு இது பண்ணி இங்க விளையாடு பண்ணி இதை தூக்கி வச்சுங்க, இது ப்ரெஷர் கொடுத்துருங்க, அப்புறம் இந்த பேண்டேஜ் போட்டுருங்க. கேட்க மாட்டேன்ட்டாங்க. போய் அப்படி வெளியே தள்ளி விட்டாங்க. இப்படியே போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே போட்ட கட்டில போட்டா, அது ஏன் கேக்குறீங்க, மூட்டை போச்சு. உள்ளுக்கு வந்து பொழுன்னு எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததோ இங்க வந்ததோ தெரியலைங்க. அதெல்லாம் பார்த்தான்னா மூட்டை போச்சு, சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாங்க அவ்வளவு மூட்டை போச்சு. எல்லாம் அப்படி ரத்தத்தை ஒழுங்குது. சாமி அப்படின்னு அது கெட்ட ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டு போட்டுங்க சாப்பிட்டு போங்க. இது அதான் எங்க அது அதுக்குள்ள எல்லாரும் இன்னும் பாருங்க, வீட்டுல சம்சாரம் இந்த மாதிரி இருக்குது, அது தகுந்த மாதிரி தலைமுடி நல்லா நீளமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சு. பாப்பம்பட்டில இருந்து ஒரு சாமியார் வந்தாரு. வந்தவன கும்முன்னு எடுத்து அது இது என்னென்னமோ சொல்லிடுது. எப்படி சொல்லிடுது, என்னமோ சொல்லி இருந்தேன் எதா பண்ணுங்க. திடீர்னு அவனுக்கு காடி மாதிரி விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டான். இந்த மாதிரி பல அற்புதங்களை செய்துதான் வந்து பண்ணிருந்தேன். நம்ம உடனே அவ்வளவுதான், ஏதோ சந்தர்ப்பம் நம்மளுடைய வாய் இல்லைன்னா நாம் இந்த இடத்துல அவரோட சந்திச்சு பழகும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சந்தர்ப்பம் எல்லாம் ஆசை எது மேல பட்டாங்களோ அதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த சொத்துக்கு சொகத்துக்கு அது கட்டலாம் இது கட்டலாங்கிற அந்த ஆசையில் தான் இருக்கிறாங்களே தவிர இதன் வழியில யாருக்குமே வரலைங்க. இப்ப அதெல்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் எல்லாம் தேடி வரான்னு நான் சொல்லிட்டு நீ ஓடுறியாடா அப்படின்பாரு, நம்மளை கட்டிட்டு. அப்புறம் அந்த இதை வச்சு அதெல்லாம் சரி பண்ணி வந்த ஒரு பாடு அது போட்டு மூட்டை பூச்சி மருந்து அடிச்சு பார்த்தோன்னா இப்படி கூட்டி அது இவ்வளவு இருக்கும். அந்த மரக்கட்டில செய்து போட்டிருந்தது. அந்த மரக்கட்டில பார்த்தோன்னா எல்லாத்தையும் பார்த்தோன்னா மொய் 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 எல்லாம். ஆமா, அதுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அதிகமாகும்.
அத்தனை நரக வேதனை இந்த அம்மா பட்டது. யாரு? ஐயோ, அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அது வந்து ஆபரேஷன்ல இருந்து இது வரையிலும் பட்ட அவசரம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். அதை நினைச்சோம்னா அன்னைக்கு அதே மாதிரி தண்டபாணி அவன் சின்ன பையனுங்க நை நை நைன்னு இருப்பானு. அவனுடைய இப்ப 2 பிள்ளைகளும் அதே மாதிரி. இவங்க அம்மா அதுக்கு மேல நம்மளை திட்டுறதுதான் வேலைங்க, வேற எதுவும் இருக்காது. வீட்டுக்குள்ள வர முடியாது, சகிக்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் பல பரிசோதனைகள் வைத்து நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இவன் சந்தர்ப்பத்துக்கு, இது அனுபவத்துக்கு தான். அதுக்கு நோய் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். குருநாதன் எனக்கு கடைசி நினைப்பு ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணிதான் நம்மளுக்கு எப்படி எழுத்திருக்கிறாரு. அதனுடைய சந்தர்ப்பம் நம்மளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. இப்ப நாம சந்திரிக்க சந்தர்ப்பம் இப்படி ஒரு சந்தர்ப்பம். எல்லாமே சந்தர்ப்பம் தான் காரணம்ங்கிறதுல அப்புறம் எல்லாத்தையும் விவரத்தை சொன்னார். ஏன்னா இத்தனை அவசரப்பட்டு வந்தோம். இது ஒவ்வொருத்தரும் நான் வீடு தேடி வந்து சொல்லும் போது எத்தனை பேர் பண்றாங்க, எத்தனை பேருக்கு நோய்களை நீக்கிவிட்டு எத்தனை பேர் திரும்பி பார்த்திருக்கிறாங்க. கடுமையான நோய்கள் வந்தா 4 பேருக்கு அவங்க சொல்லி இது சொன்னா நோய் நீங்கி போகணும்னு சொல்றோம். அதான் சொல்றேன், ஒருத்தனால முடியலன்னு சொன்னா வெங்கடாஜலுக்கு கொண்டு 50,000 ரூபாய் கொண்டு போட்டு 2 தென்னை மரத்தை வைக்கிறது. இதே மாதிரி நிறைய பேர். இப்ப கூட யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் போய் திருப்பதியில கொண்டு காரியம் செய்து வந்தார். இப்ப கூட இதே மாதிரி வந்து நாம பழக்க வழக்கங்களை இதே மாதிரி செய்யறது 4 பேருக்கு நீங்க வேற ஒண்ணும் வேண்டியில்லை. இந்த மாதிரி செய்த நீங்க நல்லா இருப்பாங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படி சொன்னா போதும். அவங்களுக்கு நோய் நல்லா ஆனவங்க அவங்க உணர்வு விளையிறது அவங்க சொன்னாலும் நல்லா. அதுக்குத்தான் நம்ம இருக்கிறது. இப்ப அதெல்லாம் ஃபெயிலர் ஆன ஒரு படம். இப்ப எல்லாம் செய்தோம், அவங்க விஷயத்துக்கு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இத கொஞ்சம் விஷயத்தை காட்ட ஆரம்பிச்சேன்னா தனது வசிக்குதேன்னு கொண்டு போயிடாங்களே வேற மக்களுக்கு கிடைக்கணுங்கிறல. இது பெரிய அபூர்வ சக்தி. நான் தான் கடவுள் அப்படி எனக்குள்ள எல்லாம் இருக்குது. இது நான் செய்யறேன். இப்ப ஏதாவது நான் ஒண்ணு செய்தேன்னு நான் செய்தேன் நீ போய் சொல்லு, என்னால் நல்லதாச்சுன்னு சொல்லு. இப்படி விளம்பரத்தை இப்படிதான் பெரும்பதி பேர் சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் செய்யறது. அப்ப அந்த தனித்தன்மை வைத்து நீங்க உங்களுக்கு கிடைக்கணும் மனமாற செய்யணுங்கிறது தான் செய்யணும். அப்படி வந்ததெல்லாம் எல்லாம் ஃபெயிலர் ஆனது பாருங்க. சரி இனி நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்ப எல்லாருக்கும் இந்த ஓப்பனா இது கொடுத்து இந்த சக்தி எடுத்து வளரட்டும். நேரம் இல்லை இன்னும். அதனால எல்லாருக்கும் இந்த வேகமாக அந்த துணிவிலே தான் இருந்துகிட்டு இருக்கணும். நீங்க எதாவது செய்தா நீங்க நல்லா ஆகும், நீ தியானத்தை செய்யுங்க நல்லா ஆகும் அப்படிங்கிற முடிவு கொண்டு தியானம் செய்யாதபடி நல்லா ஆகாது. அப்ப அந்த ஆசையிலாவது வரட்டுமே. ஏன்னா ஒரு ஆள் நல்லதான நீங்க உங்க வீட்டுல கஷ்டப்படுறீங்க, தொழில நீங்க 100 பேரை பாக்குறீங்க, அந்த 100 பேருக்கு நன்மை வேணும். இப்ப நீங்க ஒரு ஆள் நல்லவரா இருக்கிறீங்க, 100 பேர் அவங்க கஷ்டம்னு சொல்றாங்க, அந்த கஷ்டம் 100 பேர் உணருங்க. அந்த முதல்ல நல்லா இருப்பீங்க, கஷ்டம் வந்துடும். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து மாத்துறது. ஒருவர் எந்த வகையில நல்லதானாரோ அவங்க மற்றவங்க சொன்ன அந்த நோய் நல்லா. இப்படி பிறர் பார்க்கும்போது நம்மளுக்கு நோய் வருது, நாம பார்க்கும்போது நோய் போகுது. அந்த அளவுக்கு தியான வழி அன்பர்களுக்கு நீங்க பார்த்தாலே நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் கூட அவங்க நோய் போகணும். அதான் இப்ப பெரும்புகை தியானம் சொன்னவங்க நல்லா ஆயிப்போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யதார்த்தமா இருக்கிறவங்க சொன்னவங்க நல்லா ஆயிப்போச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் அது மாதிரி சொல்றாங்க. நீங்க போங்க சாமி கிட்ட போங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன சாமி கிட்ட போங்கிறது தபோவனத்தை நினைச்சு குருபீடங்கள் குருபீடத்தை நினைச்சு நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, சக்தி கிடைக்கும். இந்த மாதிரி செய்யுங்க, உங்க தொழில் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆர்வமா சொல்லியாச்சுன்னா அதை எடுக்கும்போது தபோவன தீர்ப்புக்கு வர்றாங்க. தபோவன தீர்ப்பு வர யாருமே போற்றுறது இல்லை. ஏன்னா அந்த குருவர்களோட நான் போற்றுறேன். நான் எடுத்த பங்குக்கு நான் அடைகிறேன் நல்லது, மற்றவங்க எடுத்த அளவுக்கு அந்த பலன் அடைய முடியும். அதைத்தான் மாற்றி விட்டது. நான் எல்லாருக்கும் தயார் பண்ணணும்னு நினைச்சேன், அது முடியல. அந்த ஆசையில போதும். அதனால நான் இதை செய்யறது. ஏன்னா எவ்வளவு பெரிய சக்திங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி
இத்தனை சிரமத்தையும் மீட்டி வரும்போது நம்ம எல்லாருக்கும் இது பெற வேணுங்கிற இந்த ஒரு ஆசையில் தான் தபோன வளருன்னு என்னால வளரலைங்க, ஒரு நாள் தான் வளருது. அவருடைய உணர்வு தான் வளர்ச்சி காரணம். அத்தனை பேருக்கு சந்தர்ப்பம் அதுதான். நான் செய்ய எனக்கு எந்த பொருள் இருக்குங்க, நான் எதை தேடி வச்சிருக்கேன்? ஒண்ணும் இல்லையா, அருளை தேடி வச்சிருக்கேன். இந்த அருளால என்ன செய்யறோம், நாம உங்களுக்கு நன்மை செய்யணும். ஆனா எல்லாருக்கும் பெற வேண்டிய ஆசை உங்கள தான் வரணும். சொல்றது அதைத்தான் இப்ப நாம் பெற செய்துட்டு இருக்கோம். அதனால மாசல் ஒரு நாள் இத மாதிரி இதுதான் ஒரு நாள் இங்க இருக்க போகும்போது டேட்டை கொடுக்கறவங்க அந்த நாள் பார்த்துக்கணும். ஏன்னா மாசம் மாசம் ஏதாவது ஒன்று சொன்னா கொஞ்சம் சிரமமாயி போதும். ஏதாவது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை பார்த்து டயத்தை கொடுக்குறேன். அப்ப இதே மாதிரி சாயங்காலத்தை பேசி நைட்டுக்கே நான் ஊருக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தியானம் நடத்தல அது நடத்தல அப்படிங்கிற போது எல்லாரும் ஆர்வமா இருக்கிறாங்க. அது இப்ப எல்லா இடங்களுக்கும் நான் போய் தான் ஆக வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். அதனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். உங்க ஊக்கம்தான் நம்மளுக்கு இந்த வலுவரை செய்யுது. உங்களுடைய ஊக்கம்தான் எனக்கு வலுவரை செய்யதே தவிர, ஏன்னா அந்த குரு அருள் நீங்க பிறக்கும்போது அந்த ஊக்கத்தால் நானும் செய்ய முடியும், நீங்கள் அந்த நிறைய செய்ய அந்த அளவுக்கு பக்குவத்து போயிடணும். அதனால அடுத்தாப்படி வரப்போகும்போது கேள்வி பதில வச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க தயாராகிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க தயாராகணும், அதை மட்டும் கொஞ்சம் வழிகாட்டிட்டே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செய்துக்கலாம். மாசம் ஒரு நாள் வரணும், கோயம்புத்தூர் போறாங்க அப்படியே சில இது வந்தா நாளா எந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டுங்க, தமிழ் வேலைகிட்ட கேட்டுங்க, எது சந்தர்ப்பம் இருக்குதோ அந்த திடீர்னு அங்கிருந்து யாராவது ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுங்க அதுக்கு சில நாள். அதனால அதை போன் பண்ணி சொல்லிட்டுங்க, காலையில சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க தயாராகிடுங்க, ஒன்னு சுத்தறி கூட்டுறீங்க வந்துடுறோம். அந்த மாதிரி செய்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும். காரணம் இன்னைக்கு காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா இருக்குது. எப்படி வராகன் பன்றி சாகர உள்ள நாத்தத்தை நுகர்தோ, தீமையை நீக்கிட்டு நல்லது எடுக்குதோ, இந்த காற்று மண்டலமே விஷத்தன்மையா இருக்குது. அதுல இருந்து நீங்க அந்த நல்ல சக்தியை பெறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வரணும். எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க என்னமோ சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியலாங்க. உள்ளுக்கு எந்தெந்த சமயத்தில் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த இஸ்ரேல் எடுத்து செய்தானுங்க, கார் கொண்டு வச்சு நொறுக்குவாங்க, நீங்க எல்லாம் டாங்கில வச்சு உள்ளுக்கு போய் அடிக்கிறாங்க. அவனை யாரும் கேட்கறதுக்கு இல்லை, நீங்க சமாதானமா போங்கன்னு. இந்தியாவை எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாம் நிதானம் பண்ணி தன் குடும்பங்கிற வகையில இந்திய பரம்பரையில் எடுத்துட்டோம்னா அவசரப்பட்டு யாரும் செய்யறதில்லை, அவசரப்பட்டவங்க யாரும் இல்லை. வல்லபாய் பட்டேலும் அன்னைக்கு நேரத்துல ரொம்ப தீவிரமா, அன்னைக்கு காந்திஜி கூட நேரு கூட கொஞ்சம் இது பண்ணாரு. இன்னைக்கு இது செயல் இன்னும் பின்னாடி விளைவு வரும். ஆகையினால அதாவது வலுவுக்கு வலு கொடுத்து முற்ற இன்னைக்கு இந்த சமஸ்தானங்கள் இருந்துருச்சுன்னா, என் மைசூருக்காரங்க கூட ஏத்துக்கிட்டாங்கல்ல, ஒப்புக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. பெரும்பகுதி முஸ்லீம் இதுகள் தான் ஜாஸ்தி சமஸ்தானங்கள் இருந்தது. ஆனா அதெல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காக இத வல்லபாய் பட்டேல் அடிச்சு முதல்ல ஹைதராபாத்தை காலி பண்ணு, அதுவும் பெரிய ராணுவம் மாதிரியே கொண்டாந்துட்டாங்க. அதெல்லாம் இதெல்லாம் அடிச்சு மற்றவங்க எல்லாத்தையும் உடனே நோட்டீஸ் விட்டு சரண டைரியா இல்லைன்ட்டு கொண்டு வந்து, இல்லைன்னா சமஸ்தானங்கள் இன்னைக்கு போயிருந்துச்சுனாலுங்க இன்னைக்கு இதை காட்டில இன்னைக்கு கலவரம் ஜாஸ்தி. ஆமா, செய்யலைன்னா நீங்க ரொம்ப விபரீதமா போயிருக்கு. அத மாதிரி காப்பாற்றப்பட்ட அந்தந்த சமயத்தில் நம்ம நாட்டின் மகரிஷிகள் தான் இதெல்லாம் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு யாரும் நம்ம நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. அது வேணா எத்தனை பேர் வேணாலும் என்னலாம், இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த உணர்வு எடுத்து நிச்சயம் மாற்றலாம், அதுக்குண்டான பவர். அதனால இத அடுத்து அப்படி நம்ம சந்திப்போம். கொஞ்சம் அதிகமா பேசினாலும் கொஞ்சம் சளி உண்டாகுது. அதனால அடுத்து நம்ம தியானத்துக்கு போவோம்.
கொஞ்சம் நான் அங்க ட்ரைனிங் கொண்டு வந்துடுறேன். நாம அங்க ஊர்ல இருக்க போகும்போது அந்த இதுல இருந்து உபதேசம் எப்படி எப்படி இருக்கணும் என்னென்னங்கிறத அந்த பயிற்சி கொண்டு வரணும். ஊருக்கு 4 பேர், அந்த 4 பேர் 4 பேரை பெருக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேரம் இல்லைங்க. 2004 நீங்க எல்லாம் தயார் ஆகிக்கணும். அதான் லேசா இருக்கலாம். உங்களுக்குள்ள சக்தி பெருகிறது, அது மிக சக்தி வாய்ந்தது. அதை மாற்ற முடியும்.